ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரவியம் ப்ரோவோட பர்த்டேக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நம்ம திரவியம் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். ஸோ ரிப்ளை பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அது சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்பவே ஸ்பெஷலாக அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் ஸோ நம்ம திரவியம்க்கு அவ்வளோவா வந்து கேரக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவருக்கு அவ்வளோவா அங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு மட்டும் அப்படி தோணுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, அவரோட கேரக்டர் வந்து எண்டும் பண்ணிவிடுவாங்க. ஸோ சீரியல் வந்து ஃபுல்லாக கண்டினியூ ஆக மாட்டார். ஹிந்தி வெர்ஷன் அப்படியே எடுத்தாங்கன்னா ஹிந்தியில் வந்து ஹீரோ இறந்துட்ட மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அதே வெர்ஷன் அப்படியே எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அர்ஜுன் கேரக்டர் வந்து எண்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த தரத்தோட பையன் போல், அதுவுமே இந்த மேரேஜ் டைமில் நமக்கு தெரிய வந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம கண்ணனுக்கு எவ்வளோ பிரச்சனைங்க, தூக்கத்தில் நடக்கிற வியாதி. ஸோ என்ன நினைக்கிறது அப்படியே பேசிட்டு போயிடுவார். ஸோ இந்த பையனை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, வர ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரி பல்லவி பேசிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பல்லவிக்கும் கண்ணனுக்குமே வந்து மேரேஜ் நடந்து முடிஞ்சிருது. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம பல்லவியோட கழுத்தில் தாலி இருக்க மாதிரி ஆல்ரெடியுமே அப்டேட் கொடுத்துருந்தேன். இப்போ நமக்கு நிறைய ஃபோட்டோஸ் வந்து கிடைச்சிருக்காது, உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக கண்ணன் பல்லவியோட மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருது. இந்த இடத்துல அஜய்க்கு ஹெல்ப் பண்ணது பிரியா தான். பட் பிரியா எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. பட் ஆனால் பார்வை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட ஃப்ரெண்டுமே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னடா நடக்குது இங்கே, இவ்வளோ பெரிய மண்டபத்தில் வந்து சிசிடிவி கேமரா இல்லையா, சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணால் எல்லாமே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருமே அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுச்சு. என்ன பண்ணுறது, சீரியல் ஆச்சு, அவங்க எப்படி எடுத்துருப்பாங்க அப்படி நம்ம பார்த்தாக்கணும். இந்த இடத்துல இந்த மேரேஜுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் புள்ளி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு எதுக்குன்னு தேவையில்லாத வேலை அப்படின்னு மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா பார்வதி அவங்க பாட்டு இருந்திருக்கலாம். ஸோ அவங்க பாட்டு கோவப்படத்தோட போயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து வீடு ரெண்டாக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான். ஸோ இந்த பார்வதியோட கேரக்டர் வந்து நிறைய பேர் தனம் 2.2 அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டும் இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது பார்வதியோட கேரக்டருமே. ஸோ வந்து அவங்க தான் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி உயரத்தில் இருக்கிற ஒரு கேரக்டரும் ஒரு நாள் வந்து வீட்டு விட்டு வெளியில் போகிற மாதிரி வரும் ஹிந்தி சீரியலில். அதே மாதிரி எங்கேயுமே ட்ராக் கொண்டு வருவாங்க. இது எல்லாமே வந்து உடனே வராது, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் வரும். அஜயும் அஞ்சலியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா, இன்கேஸ் வந்தால் வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் பல்லவி வந்து இந்த மேரேஜுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க, அவங்களாவே பழி வாங்குறதுக்காக அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை அவங்க அப்போட கட்டாயத்தினால அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து உங்களை மாதிரி எனக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ப்ரொமோ போட்டாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பை பாய்.